ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேர இன்ஃபர்மேஷன், அது கூடவே ஆஃப்லைன்ல கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, திருமலையில தரிசனம் பார்க்கறதுக்கு இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அது கூடவே டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான ப்ரெஸ் அப்டேட்டையும் பார்க்கலாம். நிறைய பேர் வைகுண்ட ஏகாதசி பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க. அதையுமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ச்சியா நீங்க திருமலைக்கு தரிசனம் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாம் நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோஸா வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிங்க. நம்ம போஸ்ட் பண்ற எல்லா லேட்டஸ்டான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். நேரடி இலவச தரிசனமும் ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்கு. ஏன்னா வார இறுதி விடுமுறை, கூட்டம் ரொம்ப ஹெவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வாரம் கிடையாது. காரணம் புயல், மழை. ஸோ ஒரு ஊர்லயும் மழை இருக்கிற அப்படின்றனால ரொம்ப க்ரௌடு கம்மியாவே இருந்தது. இப்போதான் நேத்து தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நார்மலுக்கு திரும்புது. இன்னைக்கு திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். ஸோ இந்த வார நாட்கள் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கும். வியாழக்கிழமையில மட்டும் நேத்திர தரிசனம்ன்றனால கொஞ்சம் பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். இப்போ என்கிட்ட எந்த தர்ஷன் டிக்கெட்டுமே நாங்க புக் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றவங்க நாளைக்கு நாளான்றைக்கு தாராளமா பிளான் பண்ணலாம். நீங்க நேரடி தர்ஷன்ல கூட போகலாம், ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கும். நேரடி தரிசனத்துல வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல 2 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்றதாகவும் 8 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்றது டிடிடியோட அஃபீஷியல் அப்டேட். இப்போ 8 மணி நேரம் அப்படின்றது ஒரு 5ல இருந்து 8 மணி நேரம் ஆகலாம், இல்லைன்னா 8ல இருந்து 10 மணி நேரம். எந்த ஒரு டிக்கெட்டும் இல்லாம போகக்கூடிய நேரடி இலவச தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேரம். எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மத்தியானத்துல இருந்து நைட்டு ஸ்லாட் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு 3ல இருந்து 5 மணி நேரமும், இதுவே எனக்கு காலையில ஏர்லி மார்னிங்கோட ஸ்லாட் கிடைச்சிருக்குன்னா 1ல இருந்து 2 மணி நேரத்துல நீங்க சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். இதே மாதிரி 300 டிக்கெட் ஆல்ரெடி ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு தர்ஷன் போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகும். இதுதான் ஆவரேஜ் டைம். கொஞ்சம் முன்ன பின்ன டைம் வந்து மாறும், மற்றபடி டெய்லியும் வந்து உங்களுக்கு டைமிங் அப்படின்றது இதே கணக்கு தான் இருக்கும். ஒரு 1 ஹவர் முன்ன பின்ன ஆகலாம், பட் அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு இதுதான் டைமிங். அதுக்கு அடுத்தது ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் இன்னைக்கு காலையில ஒரு 11 மணி ஸ்டேட்டஸ் படி நாளைக்கு காலைக்கான 3 மணி ஸ்லாட் 4 மணி ஸ்லாட்டோட டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்குங்க. கீழ் திருப்பதியில எந்தெந்த இடத்துல டிக்கெட் கொடுக்குறாங்க, ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணுநிவாசம் மட்டும், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீவாரி மெட்டு. மொத்தமா உங்களுக்கு வந்து 3 கவுண்டர், அதே மாதிரி நடைபாதை 1லயும் கவுண்டர் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கோவிந்தராஜ சுவாமி சத்திரமும் இருந்தது. இப்போ வந்து அது ரினோவேட் ஒர்க்குன்றனால ஆஃப்லைன் ரூமும் கொடுக்கறது இல்லை, அங்கே எஸ்எஸ்டி டோக்கனும் கொடுக்கறது இல்லை. இப்போ நான் ட்ரெயினில் போயிட்டு ரீச் ஆகிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்க விஷ்ணு நிவாசம் போயிருங்க, அங்கே கவுண்டர் இருக்கு. அந்த கவுண்டர்ல நாளைக்கான டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு, தேவைப்பட்டா வாங்கிக்கங்க. இல்லை ஃப்ரீ தர்ஷனே நார்மலாக தானே இருக்கு அப்படின்னா நீங்கள் நேரடி தர்ஷன்ல கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய தர்ஷன் டிக்கெட்டோட அப்டேட். அதுக்கு அடுத்தது நிறைய தர்ஷன் போறவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து லட்டு வந்து முன்ன மாதிரி இல்ல, லட்டு வந்து இப்போ டேஸ்ட் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தொடர்ச்சியா டெய்லி வைவோல கூட வந்து சொல்றாங்க. அதை பத்தி இந்த லட்டு தயாரிக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரெஸ் கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அதுல என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். வைபோற்சவ மண்டபத்தில் பொது ஊழியர்களிடம் சிறப்பு சந்திப்பு அப்படின்றது தான் அந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்காங்க. திருமலை ஸ்ரீவாரி கோவிலில் பணிபுரியும் ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்கள் தரத்தில் எந்த சமரசமும் இல்லாமல் ஸ்ரீவாரி லட்டு மற்றும் வடை பிரசாதத்தை முழு அளவில் தயாரித்து வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்துல டயலுவ ஈவோ நிகழ்ச்சியின் போது லட்டுகளின் தரம் குறித்து பல பக்தர்கள் அளித்த ஆலோசனைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு டிடிடி அதிகாரிகள் பொது ஊழியர்களுடன் திருமலை வைபோற்சவ மண்டபத்துல வந்து சனிக்கிழமை சிறப்பு கூட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில பொத்துவில் பணிபுரியக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்கள் பலர் சொல்லும் போது தாங்கள் பல தலைமுறையில வந்து இந்த பாரம்பரிய லட்டு தயாரிக்கக்கூடிய தொழில வந்து கை தேர்ந்தவர்களாக நாங்க இருக்கோம். லட்டு தயாரிக்க பயன்படும் நெய், கடலை மாவு, சர்க்கரை, திராட்சை, பாதாம் போன்ற அனைத்து பொருட்களையும் டிடிடி அதிகாரிகள் வழங்குவதாகவும் இவற்றை பயன்படுத்தி தரமான லட்டு பிரசாதம் தயாரித்து வருவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு லட்டுகளின் தரம் குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. நாங்கள் வந்து ரொம்ப வருஷமா இதே தொழில தான் வந்து நாங்கள் இருக்கோம், அதனால எங்களுக்கு லட்டு தயாரிக்கிறதுல நாங்கள் கை தேர்ந்தவர்களாக தான் இருக்கோன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா தொடர்ச்சியாக நிறைய பக்தர்கள் குறிப்பிட்டு இந்த லட்டு வந்து
கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க, நல்லா இல்ல, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து தொடர்ச்சியா வரனால அவங்க வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியிடப்பட்ட பிரஸ் ரிலீஸ்ல தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நெறைய பேர் வந்து வைகுண்ட துவார தரிசனத்துக்கு போறத பத்தி ரெகுலரா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேட்குறீங்க. முக்கியமா பேசிக்கா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அது என்ன அப்டின்னா, டிசம்பர் 23ஆம் தேதியிலருந்து நீங்க ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் தரிசனம் போறதுக்கு பிளான் பண்றீங்கன்னா, கண்டிப்பா உங்ககிட்ட ஏதாவது ஒரு தர்ஷன் டிக்கெட் இருந்தா மட்டும் தான், நீங்க மூலவர் பார்க்கறதுக்கும், அந்த சொர்க்க வாசல்னு சொல்லக்கூடிய அந்த துவார தரிசனம் பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. கீழ திருப்பதியிலேருந்து திருமலை போறதுக்கு எந்த டிக்கெட்டும் இருக்கணுன்ற கம்பல்சரி இல்ல. ஆனா, கோவிலுக்குள்ள போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு கியூல போய் சாமி பார்க்கணும்னா, உங்ககிட்ட கண்டிப்பா டிக்கெட் இருக்கணும். ஆல்ரெடி இதுக்கான ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் நவம்பர் 10ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ்லாம் குடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீவாரி டிக்கெட். ஸ்ரீவாரி விஐபி தர்ஷன் டிக்கெட் இருக்கிறவங்க அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து நமக்கு ஆஃப்லைன்ல குடுக்குற எஸ்எஸ்டி தான். இப்போ எங்களுக்கு வந்து நேரடி தர்ஷன்லாம் இருக்குமா? இப்போ எல்லாம் இப்படி ஃப்ரீ தர்ஷன் போயிட்டு இருக்காங்க. அந்த மாரி இருக்குமா? அதுல போகலாமான்னு சில பேர் கேட்குறீங்க. சில பேர் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ குடுத்துருந்தோம். எந்தெந்த வழியிலலாம் ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுல ஒரு வேள நமக்கு டிக்கெட் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. முக்கியமா திருமலையில இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷலான டேஸ் பிரம்மோற்சவம், அதுக்கடுத்து இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த மாரி ஸ்பெஷலான டேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்பெஷலான டேஸ்ல மத்த தரிசனங்கள் எல்லாமே கேன்சல் பண்ணிருவாங்க. அதாவது சீனியர் சிட்டிசன் தரிசனம், அங்க பிரதர்ஷனம், அதுக்கு அடுத்து சின்ன குழந்தைங்களுக்கான 1 வயசு அவங்களுக்கு கம்மியான குழந்தைகளுக்கான ஸ்பெஷல் தரிசனம், என்ஆர்ஐ தரிசனம், அதே மாதிரி வந்து டிஃபென்ஸ்ல இருக்காங்க. ஸோ ஒரு ஆர்மில இருக்காங்க, ஒரு டிஃபென்ஸ் பெர்சனா இருக்காங்கன்னா, அவங்களுக்கான ஸ்பெஷல் தரிசனம் இது எல்லாமே வந்து கேன்சல்ல இருக்கும். அதே மாதிரி தான் தமிழ்நாடு டூரிசம், ஆந்திரா டூரிசம், ஆந்திரா ஏபி எஸ்ஆர்டிசி பஸ் பிளஸ் தர்ஷன் டிக்கெட், தெலுங்கானா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா டூரிசம், இந்த மாதிரி டூரிசம் பிளஸ் நமக்கெல்லாம் வந்து போவோம் இல்லையா? அந்த டிக்கெட்டுமே இந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸ்ல இருக்காது. ஸோ அதனால உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் எந்த டிக்கெட்டும் இல்லைன்னா, நேரடியா போயிட்டு 22ஆம் தேதி காலையில ஒரு 10, 11 மணி போல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கவுண்டர்ல வந்து எப்படின்னா 24 ஹவர்ஸ் பேசிஸ்ல தான் குடுப்பாங்க. இப்பல்லாம் எஸ்எஸ்டி டோக்கன் வந்து என்ன ஆகுது? ஸோ இன்னைக்கான ஸ்லாட் முடிஞ்சதுன்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டு, அடுத்து நாளைக்கு காலையில ஒரு 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த பேசிஸ்ல தான் இப்போ குடுத்துட்டு இருக்காங்க. அந்த 10 நாள் என்ன பேசிஸ்ல குடுப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கீழ் திருப்பதியில வந்து மொத்தமா 9 இடங்கள்ல கவுண்டர் வந்து குடுக்க போறாங்க. அந்த 9 இடங்களும் உங்களுக்கு 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய டிக்கெட் எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லா முடியிற வரைக்குமே அந்த கவுண்டர் வந்து ஓப்பன்ல இருக்கும். அப்போ நான் வந்து 22ஆம் தேதியோ, 23ஆம் தேதி நைட்டோ, 24ஆம் தேதி நைட்டு போறேனாலும், நைட்டும் கவுண்டர் இருக்கும். நீங்க போயிட்டு ஆதார் குடுத்து டோக்கன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நெறைய பேர் கேட்குறீங்க, இப்ப நாங்க நவம்பர்ல தர்ஷன் பார்த்து, திரும்பியும் டிசம்பர்ல டிக்கெட் வாங்குறோம்னா, 30 நாள் கேப் இல்லன்னா எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு, இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அந்த மாரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லன்றது தான் நான் நெனைக்கிறேன். கன்ஃபார்மா வந்து நமக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும். ஏன்னா யாராவது வாங்குனாங்கன்னா கண்டிப்பா அப்டேட் பண்ணுவாங்க. என்ன ரீசன் அப்டின்னா, ஆன்லைன்ல ஓப்பன் ஆன ரூ. 300 தர்ஷன் டிக்கெட்லயும், அவங்க டைம் கேப் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணல. அத வச்சு தான் நான் வந்து சொல்றேன். ஏன்னா நெறைய பேர் வந்து இந்த மாரி நவம்பர்லயே தர்ஷன் பார்த்துருப்பாங்க. டிசம்பர்லயே வைகுண்ட ஏகாதசி ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? ஸோ அதுலயும் அவங்க பிளான் பண்ணுவாங்க இந்த மாதிரி எஸ்எஸ்டி வாங்குறதுக்கு. ஸோ அதனால அவங்களுக்கும் வாய்ப்பளிக்கணும். ஏன்னா டிக்கெட் கவுண்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதிகமாக தான் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னும் போது. அப்போ நிறைய பக்தர்கள் வருவாங்க. அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கணுன்றதுக்காக தான் அந்த விஷயம் செய்றாங்க. அப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கா எது அப்படின்றது என்னோட தாட்ஸ்ங்க. ஸோ வாங்குனவங்க சொன்னாங்க அப்படின்னா, நம்ம கண்டிப்பா அப்டேட் பண்றோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 22ஆம் தேதின்றது 23, 24ஆம் தேதிக்குள்ளே போற மாரி போனீங்கன்னா, ஒரு 1 ஆர் 2 டேஸ்க்குள்ள நம்ம சாமி பார்த்துட்டு வந்துரலாம். சம்டைம்ஸ் வந்து முன்னாடியே நெறைய கிரவுட் டிக்கெட் வாங்கிட்டாங்கன்னா, ஒரு 3 நாள், 4 நாள் கேப் இந்த மாதிரியெல்லாம் இஷ்யூஸ் நெறைய வந்து லாஸ்ட் டைம்ல இருந்தது. இந்த டைம் எப்படின்றது நமக்கு டோக்கன் குடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியும். அதனால நமக்கு கவுண்டர் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஸ்டேட்டஸ்ன்றது ரெகுலரா வீடியோஸ் வரும். செக் பண்ணி பாருங்க. வைகுண்ட ஏகாதசி பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட டிக்கெட் இருந்தா மட்டும் தான் சாமியை பார்க்க முடியும். அதை தெளிவா புரிஞ்சுக்குங்க. அதை வச்சு நீங்க எப்படி போகலாம், எப்போ போய் டிக்கெட் வாங்கலாம், அந்த பிளானிங் வந்து நீங்க அடுத்து பண்றது ரொம்ப பெஸ்ட். டிக்கெட் இல்லாம யாருமே போயிட்டு சிரமப்படாதீங்க. உங்களை கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க ஊர்ல இருந்து டிராவல் பண்ணி திருப்பதி ரீச் ஆகி திருமலை போயும் சாமி பார்க்க முடியாம திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படலாம். அதனால நீங்க ரெகுலரா அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.